வாகனங்கள் வாங்கினால்தான் பசுமையான உலகத்திற்கு செல்ல முடியும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக புதிய மின்சார இருசக்கர வாகனங்களின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அரசூர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வாகனங்களில் விவசாயிகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் விதமாக 295 கிலோ வரை எடையை எடுத்துக் கொண்டு செல்லலாம் என்று தெரிவித்தார். அதேபோல பேட்டரி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை இந்த வாகனத்தில் அடங்கியிருப்பதாகவும் கூறினார். மேலும் அனைவரும் பேட்டரி வாகனங்கள் வாங்கினால்தான் பசுமையான உலகத்திற்கு நாம் செல்ல முடியும் எனவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். மேலும் சுனிதா வில்லியம்ஸ் குறித்து பேசிய அவர், சர்வதேச விண்வெளி மையத்தில் உடலில் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அவருக்கு 45 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பு என்பது அவசியமான ஒன்று என்று தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை நம்ம பசுமை மின்சாரமாக உருவாக்க முடியுமா? அது சூரிய மின்சாரமாக இருக்கலாம். உலகத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு சைனாவுக்கு எடுத்து நம்ம தான் பண்ணுறோம். காற்றாலைகள் வருது. இப்போ அதே மாதிரி கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வருது. கிரீன் ஹைட்ரஜன் வச்சுக்கிட்டு சென்ட்ரலைஸ் பிளேஸ் நம்ம இது உருவாக்க முடியும். ஏன் நாளைக்கு நிலவிலிருந்து ஹீலியம் 3 வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் கூட அது எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு இடத்துல வச்சு ஒரு பசுமையான கதிரியக்கம் இல்லாத ஒரு அணுசக்தி உருவாக்க முடியும். 2030 2035 வாக்கில் நான் பசுமையான இந்தியா, பசுமையான உலகம் நோக்கி போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.